நாள்பட்ட நோய்களுக்கு சிறந்த ஹோமியோபதி சிகிச்சை. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் 6 மாத சிகிச்சை இலவசம். அரசியலுக்கு வராமல் இருக்காரு அப்படின்னா சில காரணங்கள் இருக்கு. கண்டிப்பா தெரிஞ்சு பார்த்தா பாலையா சார்லாம் பாலையா சார்லாம் பயங்கர டெரர் வில்லனா, அநியாய வில்லனா பண்ணியிருக்காரு. ஆனா சிரிக்க வச்சாருன்னா அவரை மாதிரி ஒரு சிரிக்க வச்சவர் ஒரு உலகத்திலே பார்க்க முடியாது. பயங்கர ஹியூமர் ஒன்று இருக்கும், அதை நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். அதுக்கு அப்பாற்பட்டு வடிவேல் சார் இந்த படத்தை நான் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு நடிச்சு காமிச்சார். தலைவர் இப்படி நிற்கிறீங்க, நீங்கள் அப்படி நிற்கிறீங்க. இந்த படத்தில் என்கிட்ட ஒரு கேங் கொடுத்துருக்காரு. சப்பா புலியா அப்படின்னு அதெல்லாம் பயப்பட மாட்டான், பாம்பை பார்த்தா பயந்துருக்கான். சினிமா விகடன் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. நம்ம இன்னைக்கு யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 90s கிட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இவரை காமிச்சு தான் ஒரு பாயிண்ட்ல சோரோட்டிருப்போம், இவரை காமிச்சு தான் பயமுறுத்தி அப்படி ஒரு டெரரான வில்லன். இன்னைக்கு 2K கிட்ஸ் முத கொண்டு அவர் வந்துட்டு இன்னும் அவங்க ஹார்ட்ல வந்துட்டு தங்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் பார்க்க போறோம். வணக்கம் ஆனந்த்ராஜ் சார். வணக்கம். இந்த விகடன் சினிமா நேயர்களுக்கு என் பணிவான வணக்கமும் நன்றியும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ, நல்லா சந்திச்சது. தேங்க்யூ சார். எப்படி சார் ஃபர்ஸ்ட் அந்த பல்ஸை பிடிச்சிங்க? 90s கிட்ஸ் வந்துட்டு அந்த ஒரு டெக்கேடே வேற மாதிரி இருந்தது இல்லையா? நம்ம அப்படியே அளப்பறையை கூட்டிட்டு வந்து அடிதடி பண்ணாலே போதும். பட் இங்கே வந்துட்டு ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க, ஓடிடிலாம் வந்துச்சு. எப்படி சார் சமாளிக்கிறீங்க? நானும் யோசிக்கிறது உண்டு சில நேரங்களில். இதுக்கு நன்றி சொல்லணும்னா யாருக்கு சொல்லணும்னா மக்களுக்கு தான். நான் வந்து இது பெருமைக்காக சொல்லலை, இதில் ஒரு முகஸ்துதிக்காகலாம் சொல்லலை. இந்த ஜென்மம் இருக்கிற வரைக்கும் நான் நன்றி சொல்லணும்னா தமிழ்நாட்டு மக்களுக்காக தான். ஏன்னா அவங்க வந்து நம்மவர்கள் இவர்கள்னு சில பேரை தான் சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக உண்மையே சொல்கிறேன். ஆமாம், சில பேரை தான் சூஸ் பண்ணி இவங்க நம்மவர்கள் அப்படின்னு வச்சுருக்காங்க. நான் வெளிப்படையாக சொல்லலாம், ஒரு பெரிய நடிகர் கூட அரசியலுக்கு வராமல் இருக்கார் அப்படின்னா சில காரணங்கள் இருக்குது. கண்டிப்பாக அரசியலுக்கு வந்தால் இவங்க நம்மளை வந்து தரம் பிரித்து பார்த்துருவாங்க, நம்மவர் இல்லைன்னு பார்த்துருவாங்கன்னு ஒரு எண்ணம் இருக்கும்போது, ஆனால் நம்மவர்கள் நினைக்கிற ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு வந்து என் மனமார்ந்த என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. இந்த பல்ஸ் பிடிக்கிறதுன்றது வந்து எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் ஒரு வில்லனாக பண்ணி எனக்கு பிடிச்சது வில்லன் தான். இது வந்து நடிகர் திலகமே எனக்கு என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் கூட நான் நடிக்கலையே தவிர, ஆனால் பட் எனக்கு என்னென்னா, நான் பிரபு சார் கூட நடித்த எல்லா படத்தையும் அவர் பார்க்குறாரு. நான் அவர் கூட நடித்த எல்லா வில்லன் படத்தையும் அவர் உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பார். பார்த்துட்டு எனக்கு கூட ஸ்பெஷல் ஒரு மரியாதை இருக்கும் வீட்டில் போனேன். ஸோ அவர் சொன்ன வார்த்தை, நடிகர்களுக்கு என்கிட்ட சொன்ன வார்த்தை வந்து, எனக்கு வில்லன் தான்டா பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போவும் சொல்ல எனக்கு வில்லன் தான் பிடிக்கும். எனக்கு வில்லன் பண்ணுறது ரொம்ப ஆசை. வில்லனை பயங்காட்டுறது எவ்வளோ கஷ்டமான வேலையோ அதை விட கஷ்டமான வேலை சிரிக்க வைக்கிறது. ஓகே, நீங்கள் சொன்ன கேட்ட வார்த்தை இவ்வளோ காம்படிட் வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 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 மீம்ஸு காமெடி கொடுக்குது, ஒரு யூடியூப் சேனல் வந்து ஒரு காமெடி பண்ணுறாங்க. அதில் படமாக ஒரு காமெடியாக சஸ்டெயின் ஆகுறதுன்றது வந்து, நான் எதை பண்ணாலும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும்னு நினைப்பேன். இது சரியாக பண்ணணும், பர்ஃபெக்ஷன் கரெக்டாக இருக்கணும், இருந்தால் பண்ணலாம். நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ணக்கூடாது. எல்லா படமும் ஒத்துக்கிறோன்றது வேற விஷயம், இந்த படத்தை தான் ஒத்துக்கிறோன்ற சில விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அதை ஒத்துக்கிட்டா இந்த படத்தில் நமக்கு எனக்குரிய ஸ்பேஸ் இருக்குது, நான் கொஞ்சம் விளையாட முடியும் அப்படின்னு நினைக்கிற படங்கள். நீங்களே வந்துட்டு செல்ஃபாக மேட் பண்ண ஒரு டெசிஷன் தானா? ஒரு வில்லன்லேருந்து நான் வந்துட்டு ஒரு காமெடி ஜோனருக்கும் போகிறேன்ப்பா அப்படின்றது, இல்லை டேரக்டர்ஸ் வந்துட்டு உங்களை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எடுத்த டெசிஷனா? அது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது சொன்னோம்னா இப்போ நான் கொடுக்கணும்ல. ஸோ நீங்களும் யுவர் ஆல்சோ ரெடி. ஆமாம், நான் சிரிக்க வைக்கணும்ல. இதை நான் இது கற்றுக்கிட்டது தான். எல்லாமே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சு எடுத்துக்குவோம். டெரர் வில்லன் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா பாலையா சார்லாம் பயங்கர டெரர் வில்லனா, அநியாய வில்லனா பண்ணியிருக்காரு. ஆனால் சிரிக்க வச்சாருன்னா அவரை மாதிரி ஒரு சிரிக்க வச்சவர் ஒரு உலகத்திலே பார்க்க முடியாது. ஊட்டி வர உறவுலாம் வந்து பயங்கர அவுட்ஸ்டாண்டிங்னா அது அவர் தான். அந்த படமே அவரும் இந்த காதலிக்க நேரங்களெல்லாம் பார்த்தோம்னா அவரை விட்டால் வேற யாருமே இல்லைன்னு இருக்கோம். அதே மாதிரி எம்.ஆர். ராதா சார், நடிகர் சார், பயங்கர வில்லன் அவர். ஆனால் அவருக்கு மாதிரி ஒரு காமெடியாக பேசுறதுக்கு ஆளு உலகத்தில் பார்க்க முடியாது. ரியல் லைஃப்பில் நல்ல காமெடி பண்ணுவார். அந்த அந்த ஹியூமர் சென்ஸ் அவருடைய பிளட்லேயே இருக்கும்.
ரங்காராவ் சார், நிறைய பேர் பார்க்கலாம். அந்த மாதிரி. ஆனால் பட் உண்மை சொல்லப்போனால் ஒரு பான் காமெடியன் இருக்காங்கல்ல, காமெடினா வந்தவங்களுக்கு அவங்களுக்கு சில நெகட்டிவ் ஷேட்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். இப்போ இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துட்டே இருக்கேன். இப்போ வரைக்கும் பார்க்குறேன். இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்களுக்குள்ள சில நெகட்டிவ் ஷேட் இருக்குது. ஓகே. அது ஏன் வருதுன்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ரிசர்ச்சை பண்ணணும் நம்ம. அவங்க பிளட்டெல்லாம் எடுத்து நம்ம அமெரிக்காவுக்கு அமுச்சு விட்டு ஜெனட்டிக் பண்ணி ஏன் இது வருதுன்னு பார்க்குறது ஒரு விஷயமா இருக்கும். நான் பல நடிகரோட ட்ராவல் பண்ணிட்டேன். விகே ராயோட ட்ராவல் பண்ணிட்டேன், நாகேஷ் சாரோட ட்ராவல் பண்ணிட்டேன், நிறைய மூத்த காமெடியன்ஸோட அவங்களெல்லாம் பார்த்துட்டேன். அஃப்கோர்ஸ் எஸ்எஸ் மாமா பார்த்துட்டேன். இது வந்து இன்றைக்கி வந்து இவங்களெல்லாம் இவங்ககிட்ட நம்ம எடுத்துக்கிற சில விஷயங்கள் இருக்குல்ல. வில்லனாக இருந்து இப்போ குறிப்பாக சொன்னால் எம்என் நம்பியார் சொல்லலாம். இப்போ எம்என் நம்பியார் ஒரு பயங்கர டெரர் வில்லனாக தான் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் அவர்கிட்ட ஒரு பயங்கர ஹியூமர் ஒன்று இருக்கும். அதை நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். பட்டு ஹியூமராக இருப்பார், அநியாயத்து ஹியூமர் பண்ணுவார். கடைசி காலத்தில் நிறைய படம் ஹியூமர் பண்ணியிருப்பார். ஜாலியாக இருக்கும் அவர் பண்ணும்போது. அதுதான் ரியல் நம்பியார். ஆனால் அவரை மறைச்சி ஒரு வில்லனாக காமிச்சு எப்படி அந்த மாதிரி மறைக்கப்பட்டு காணப்பட்டது தான் வந்து நம்ம ஆனந்தராஜ் சார். நம்ம என்ன காட்டுறோமோ அதுதான். அது சப்போஸ் நமக்கு வந்து எனக்கு வில்லன் பிடிச்சிருக்கு, நான் வில்லனில் பண்ணும்போது கரெக்டாக பண்ணிடுறேன். இப்போ காமெடி நான் பண்ணுறேன், காமெடி நான் நல்லா பண்ணிடுறேன். ஹீரோ அப்படின்னா ஒரு 4 பாட்டு பாடணும், 5 பாட்டு பாடணும் அப்படிலாம் இருக்கும். வெளிப்படையாக சொல்லணும்னா எனக்கு வந்து மாநகர காவல் படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பத்திரிக்கை உட்பட எல்லா பத்திரிக்கையும் எழுதின அந்த தலையங்கம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு விமர்சனம் எழுதியிருப்பாங்க. இப்போ ரிவ்யூ உடனே கொடுக்குறாங்க. அப்போல்லாம் உடனே வர 1 வீக் கழிச்சு தான் வரும். அதை எடுத்து பார்த்தோம்னா அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, மாநகர காவலில் வந்து அஃப்கோர்ஸ் அந்த படத்துக்கு தேங்க்ஸ் வந்து நான் விஜயகாந்த் சாருக்கும் ஏவிஎம் சரவணன் சாருக்கும் சொல்லணும், தியாகராஜனுக்கு சொல்லணும். அந்த படத்தில் அந்த விமர்சனம் என்ன போட்டிருந்தாங்கன்னா, 4 கலர் சட்டையும் 4 சாங்கும் கொடுத்துருந்தாங்கன்னா ஆனந்தராய் தான் ஹீரோன்னு போட்டாங்க. எனக்கு பெரிய சந்தோஷமான விஷயம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ நான் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கேன்னு அர்த்தம். அப்போ இந்த வில்லன் வேலையை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு அர்த்தம் வாங்கிக்கல. அதனால் ஸோ அதை கரெக்டாக பண்ணேன். இப்போ இதையும் கரெக்டாக பண்ணுறேன்னு நினைக்கிறேன். வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ டெஃபினட்டாக இது உங்ககிட்ட கேட்டே ஆகணும். நாய் சேகர். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம வடிவேல் சாரே கம்பேக் கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆக்டரோட நீங்களும் வந்து இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ட்ராவல் பண்ணி வந்த பர்சன், அவரோட திரும்பி நீங்கள் வந்து நடிக்கிறீங்கன்னே சொல்லலாம் இல்லைங்களா? நிறையா படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, பட் ஸ்டில் திரும்பி நடிக்கிறீங்க. எப்படி இருக்குது சார்? ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த படத்தில் வந்து எனக்கு ஏதாவது நல்ல பேர் கிடச்சிது அப்படின்னா, எனக்கு ஒரு கரெக்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது இந்த கேரக்டர் அப்படின்னா, அதை சூஸ் பண்ண சுராஜ் சாருக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி நம்ம வந்து அப்படி இல்லாமல் உண்மையாக சொல்கிறேன். இதை வந்து அவர் சூஸ் பண்ணி இல்லை தலைவர் இது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தார் என்கிட்ட. அதுக்கு அப்பாற்பட்டு வடிவேல் சார் இந்த படத்தை நான் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னை நடிச்சு காமிச்சார். தலைவர் இப்படி நிற்கிறீங்க, நீங்கள் அப்படி நிற்கிறீங்க, இது சொல்கிறீங்க, அது வந்து அப்படின்ட்டு என் வில்லன் மாதிரி நடிச்சு காமிச்சார். ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்சது, அந்த ஸ்பேஸ் கிடச்சிது இல்லை. அதுக்கு வடிவேலுக்கு தேங்க்யூ வடிவேல் சார். அப்புறம் லைக்காக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். வந்து இந்த படம் வந்து நான் ஏன் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையாகவே இந்த படத்தில் வந்து படத்தை டைட்டில் நாய் சேகர். ஆனால் இந்த படத்தில் காட்டுற ஒரு நாய் பப்பீஸ் இருக்குல்ல, டாக்ஸ் இருக்கு, இந்த டாக்ஸ் ஒன்றுமே ஸ்பெஷல் ப்ரீடு. ஓகே, ரொம்ப ஸ்பெஷல் ப்ரீடு. அந்த ஒன்று கொண்டு வரதுக்கே நம்ம ஆளுக்கு நாக்கு தெரியும். சாதாரண ப்ரொடக்ஷனாக இருந்தால் அவங்களுக்கு ஐயோ சார் இது வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்காம இந்த படத்தில் வடிவேல் சாருக்கு என்ன பேக்கிங் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஒரு கட்டடம் எடுக்கிறதுக்கு ஒரு பில்லர் மட்டுமே பத்தாது. ஸோ வி நீட் எக்ஸ்ட்ரா பில்லர்ஸ். ஸோ ஒரு பில்லர்ஸ் வேணும் நமக்கு. ஸோ அதில் நானும் ஒரு பில்லராக இருப்பேன். டைரக்டர் ஒரு பில்லர், நான் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயண் ஒரு பெரிய பில்லர். இதுக்கெல்லாம் அப்புறப்பட்டு என் நண்பன் வந்து பிரபுதேவா சாருக்கு தேங்க்யூ பிரபு. உங்களுக்கு வந்து தேங்க்யூ. ஒரு சாங் நீங்கள் கம்போஸ் பண்ணி அந்த சாங் நான் பார்த்தேன், ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. அப்பாத்தா சாங், அவர் தான் கோரியோகிராஃபர். அது நம்ம தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். என்னோடய ஃப்ரெண்ட். ஏன்னா எனக்கு இந்த ஆசை இருந்தது, எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம கேட்கலாமா. ஆனால் எனக்கு பண்ணால் எனக்காக பண்ணுவார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற மேஜிக். வடிவேலுக்காக பண்ணுவார். இப்போ தனுஷ் சாருக்கு பண்ணார், ஏ கோலி சோடாவே சாங் பண்ணும்போது ஒரு 2 டான்ஸரை வச்சு ஒரு படம் பண்ணுறோம். அவங்ககிட்ட இந்த டான்ஸ் இருக்குது, அதை நம்ம கொண்டு வர முடியும்னு நினைக்கிற ஒரு மாஸ்டராக வந்து இஸ் நாட் ஓன்லி எ மாஸ்டர், இஸ் எ டைரக்டர், ஆக்டர், எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயமா வந்து
அதனால் கண்டிப்பாக நானும் ஒரு நாள் வந்து உங்களை சொறிவேன் பிரபு சார், சொரிச்சு எனக்கு ஒரு சாங் பண்ணி கொடுங்கன்னு கேட்பேன். ஏன்னா எனக்கும் அந்த ஆசை இருக்குது. ஏன்னா எனக்கு நான் ஆடணுன்ற ஆசையை விட உங்களை வச்சு இது என்ன பண்ணுறீங்க என்ன பார்க்கணுங்கிற ஆசை ஒன்று இருக்குது. ஸோ அதனால் இந்த படம் வந்து ஐ தேங்க் எவ்ரி ஒன், எல்லாருக்கும். படம் பார்த்துட்டு ஆடியன்ஸாக வந்து நல்லா இருக்குது இந்த படம் பார்த்தா. ஆனால் அஃப்கோர்ஸ் நான் நிறைய கேங்ஸ் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் என்கிட்ட ஒரு கேங் கொடுத்துருக்காரு. சப்பா ஓகே, தலை சுத்திருச்சு எனக்கு. சுத்தி பார்த்தா ஏட்டா அப்படி இருக்கீங்க எல்லாரும். அப்போ டெஃபினட்டா உங்க கேரக்டரை பத்தி ஒரு சின்ன லீக் எங்களுக்கு தாங்க சார். எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்? நீங்க ஒரு கேங்ஸ்டரா இல்ல ஒரு டோட்டல் அவுட் அண்ட் அவுட் காமெடியனா? கேங்ஸ்டர் தான். அது கொடுத்த கேங் தான் அவளை சிரிக்க வச்சிருக்கேன். ஒரு கேங்ஸ்டர் தான். கேங்ஸ்டர் மாதிரி தான் தெரியும். ஆனா கூட இருக்க கேங்க பார்த்தா உங்களுக்கே சிரிப்பு வந்து அந்த லெவலுக்கு ஒரு ஃபன் த்ரில். ஓகே, அநியாயத்துக்கு இருக்கும். என்னை போட்டு நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஏட்டா அப்படி படுத்துறீங்கன்ற மாதிரி. நீங்க எத்தனையோ கேங்க்கு வந்து குவார்டரும் பிரியாணியும் வாங்கி கொடுத்து சமாளிச்ச நீங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கேம் இப்படியாடா இருப்பீங்கன்ற மாதிரி ஒரு கண்டிப்பா ஜாலியான படம். நாங்கள் ட்ரெயிலர்ல மறைச்சிருக்கோம். ஆஃப்கோர்ஸ் ஓகே, வி ஹைட் எவ்ரிதிங். ஏன்னா டைரக்டரோட ஸ்ட்ராட்டஜி அது. ஸோ இது வந்து ஒரு வில்லன் மாதிரியே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ட்ரெய்லர் ஒரு 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 ஹீரோ, ஒரு வில்லன், இப்படியே ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காரு. ஆனால் நான் இன்னொன்று பண்ணியிருப்பேன். வெரி நைஸ். அப்படி நீங்க வந்துட்டு ஒரு ஹீரோ வில்லன் அப்படின்னு உங்களையும் வடிவேல் சரியும் வச்சு சொல்றீங்க. அப்படிப்பட்ட நீங்க வந்துட்டு பாட்டாளி படத்துல வந்துட்டு நீங்க ஒரு ஹார்ட் கோர் வில்லனா இருப்பீங்க, அவர் வந்துட்டு ஒரு ஃபுல் கமெடியனா இருப்பாரு. அங்கேருந்து இந்த டிரான்சிஷன் அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்போலேருந்தே வி நோ தேர் இஸ் வெரி பிக் ஜர்னி இல்லை அவங்க ரெண்டு பேருக்கும்? அஃப்கோர்ஸ் பாட்டாளி வந்து அந்த படம் கே. ரவிக்குமார் பண்ணும்போது அது ஒரு ஒரு டெரர் வில்லன், ஒரு பயங்கரமான வில்லன். எனக்கு பேர் பார்த்தா சுஜாதாமா இருப்பாங்க. அந்த பக்கம் என்னுடைய பண்ணையில் வேலை செய்கிற வந்து மணிவண்ணன் சார் கேரக்டர், எல்லா கேரக்டர் இருக்கும். அது உள்ளே வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு கேரக்டர் வர்றதுக்கு ட்ரை பண்ணும். அது வடிவேல் பண்ணிட்டு இருப்பாரு. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பாத்ரூம் அங்கே வச்சு காமெடியாக வச்சு பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ தட் வாஸ் சாங்கில் வரும்போது வரும், அந்த சீன்ஸ்லாம் வரும். அது இல்லாமல் இவர்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே, ஒரு நடிகனா இன்னொரு நடிகனை பார்த்து வியந்தோ அல்லது ஈஸ ஒரு 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 டெம்ப்ளேட் இருக்க ஒரு ஆக்டர் தான் இல்லை ஒரு அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல. அப்படி பார்க்கும்போது நான் இவரை பார்த்து வியந்திருக்கேன். வண்ணத்தமிழ் பாட்டுன்னு ஒரு படம், தி. வாசு சாரோட டைரக்ஷனில். அது உங்களுக்கு மீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, காமெடி எல்லாம் சீன்ஸ் எல்லாம் போடுவாங்க. இவர் தூக்கத்தில் நடக்கிற ஒரு பழக்கம் இருக்கும். இவர் தெரியாமல் வந்து என் பாத்ரூமில் உட்காந்துருவாரு. ஸோ நான் காலையில் குளிக்க போகும்போது பார்த்துட்டு மயங்கி விழுந்து இவர் பேப்பரெல்லாம் அடிப்பாங்க இவருக்கு. அப்போ இவர் சொல்லுவார், அவன் பயப்படுறது என் கண்ணுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு. அப்போ வந்து இந்த மந்திரிக்கிறவர் கேட்பார் அவர்கிட்ட, ஏன்டா எதை பார்த்து பயந்த, காட்டேரியா அப்படின்னு, புலியா அப்படின்னு. அதெல்லாம் பயப்பட மாட்டான், பாம்பை பார்த்தா பயந்துருக்கான். அது வந்து ஆமாப்பா ஒரு 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 சும்மா ஒரு அது ஃபன்னியாக சிரிச்சுட்டு எடுத்தோம்னா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு. ஹி வாஸ் லைக் அதுதான் இவர் வந்து இன்னும் இருக்கார், இன்னும் இருப்பார், இன்னும் வந்து ஒரு காமெடியை நம்ம ரசிப்போம். வரும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எல்லாருக்குமே எல்லா நடிகருக்குமே வரும். அது ஒரு பிறவின்னு ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் நடக்கிற சம்பவங்கள் தான் நம்மளுடைய சார்ந்த சம்பவங்களாக இருக்கும். மூவேந்தர் படத்துக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 25 வருஷம் கழிச்சு நம்ம சூரஜ் சாரோட பண்ணுறீங்க. ஸோ சூரஜ் வந்துட்டு உங்களை இந்த படத்துக்குள்ளே காஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அவர் உங்ககிட்ட எப்படி வந்து அதை அப்ரோச் பண்ணார்? அஃப்கோர்ஸ் நான் நான் கீழே மேடையில் சொல்லலாம்னு நினச்சேன். சூரஜோட ஃபர்ஸ்ட் படம் நான் தான் நடித்தேன். மூவேந்தரில் வந்து நான் வந்து ஆக்சுவலாக அதில் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ இருப்பார், எம்என் நம்பியார், அவருடைய மகன், ஒரு 3 ஜென்ரேஷன். ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு பெரியவர், ஒரு தாத்தா, மகன், பேர், இப்படி 2 டீம் இருக்கும். இதுதான் கதை. இதில் நல்ல டீம் பார்த்தா நான் தான் ஹீரோ. சிராஜ் அப்போவே என்னை ஹீரோவை வச்சு எடுத்துருப்பார், ஹீரோ வில்லனாக வச்சு காமிச்சிருப்பார் சிராஜ் சார். மூவேந்தரில் வந்து நான் தான். இதை சொன்னது யாருன்னா எம்என் நம்பியார் ஐயா. அனந்து, இந்த படத்தில் நீ தான் ஹீரோ, கதைப்படி நீ தான் ஹீரோ, நாங்கள் தான் வில்லன்கள். ஆனால் வில்லனை எப்படி அந்த கதாநாயகி திருத்துறாங்கன்றதான் கதை. ஒரு கெட்டது பண்ணுற ஒரு எப்படி திருத்துறாங்கன்றது கதை. இது அப்படி இருக்கும் ஒரு கதை. அதனால் எனக்கு சிராஜ் வந்து நல்ல நண்பர். ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் தான் பண்ணுறேன் இவரோட. நான் அவரோட டைரக்ஷனில்
நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே. ஆஃப் த ரெக்கார்ட் நிறைய படங்கள் வேலை பார்த்துருக்கோம். ஸோ மூவேந்தனுக்கு அப்புறம் இந்த படம் பண்ணுறேன். இஸ் சச் அ டேலண்டட் டைரக்டர். எனக்கு தெரிஞ்சு சில பேர் இருக்காங்க டைரக்டராகவே தன் வாழ்நாள் முழுக்க இருப்பாங்க, சில பேர் மறைஞ்சிடுவாங்க. அதுக்கு தகுதியான ஒரு டைரக்டர். ஸோ நிறைய உங்கள் இண்டஸ்ட்ரியில் உங்கள் அனுபவங்களை பற்றி எங்களுக்கு சொன்னீங்க, நாங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தோம். குவிக்காக வந்துட்டு ஆனந்த்ராஜ் சார் கிட்ட வந்து ஒரு ரேபிட் ஃபயர் வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்கள் மெமரியை டெஸ்ட் பண்ணுற மாதிரி பெருசாலாம் ஒன்றும் இல்லை சார், உங்கள் படத்துலேருந்து உங்கள் பேர் கேட்க போகிறேன், அவ்வளோதான். ரேபிட் ஃபயர் ட்ரை பண்ணுங்க சார். ஆமாம் சார். ஸோ ரொம்ப பாப்புலரான உங்கள் படத்துலேருந்து பாஷால உங்கள் பேர் என்ன சார்? இந்திரன். மரகத நாணயம்ல உங்கள் பேர் என்ன? டிங்கிள் ராமநாதன். ராமசாமி. பரவாயில்ல, பாதி வந்துருச்சு. ராமநாதன் ராமசாமி தான் சார். இல்ல, டிங்கிள் ராமநாதன். ராமநாதன். ஓகே, சூப்பர். நான் சொன்னதா கரெக்ட். செகண்டும் பாஸ். எஸ். சோ மாநகர காவல்ல உங்க பேர் என்னது? ராபின்வுட். வேற லெவல், சூப்பர். சோ அப்படியே ஆல் 4 டவுன் எல்லாமே ஸ்கோர் பண்ணிட்டீங்க. அது அந்த டைட்டில் சொல்லும்போது அந்த படத்துல எனக்கு ஆப்போசிட்டா நடிச்ச ஒருத்தர் அந்த ஒரு அரசியல்வாதி கேரக்டர் பண்ணியிருப்பார்ல, அவர் ஒரு நடிகரோட தகப்பனார், சாய்குமாரோட அப்பா. சாய்குமாரோட அப்பாவோட நடிச்சுட்டு அவருடைய சாய்குமாரோட தம்பி ரவியோட நடிச்சுட்டு 3 ஜெனரேஷனுமே பார்த்தாச்சு. அப்போ வந்து அந்த படத்தை போய் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு பார்க்கும்போது. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த படத்தில் வர்ற டைலாக் எல்லாமே எனக்கு பெரிய பேர் கிடச்சிது. அதுக்கு நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஒரு இரங்கலை சொல்லலாம். அந்த நேரத்தில் அந்த படத்தோட இயக்குனர் வந்து தியாகராஜன் சார். ஸோ சாரி தியாகராஜன், ஐ மிஸ் யூ லாட். உங்களுக்கு ரொம்ப ஆழ்ந்த இரங்கல். எந்த பேனரில் நீங்கள் படம் பண்ணீங்களோ அந்த பேனருக்கு வாசல்லே நீங்கள் இறந்து போயிருக்கீங்க. உங்களுடைய சினிமா விசுவாசத்துக்கு என் ஆத்மார்த்தமான நன்றி. அஃப்கோர்ஸ் அந்த படத்தில் டைலாக் எழுதின தியாகத்தலிகான் ஆகட்டும், அந்த படத்தில் வந்து எனக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்த விஜயகாந்த் சார் ஆகட்டும், அந்த படத்தை வந்து எனக்கு கொடுத்த ஏவிஎம் பேனர், அஃப்கோர்ஸ் இட்ஸ் என்னோட மதர் கன்சர்ன் மாதிரி. அது எனக்காக எப்போவுமே திறந்துருக்கும். அது ஏவிஎம்மோட செல்ல பிள்ளைன்னு நான் உரிமையாக நான் சொல்லிக்குவேன். நான் ஏவிஎம்மோட செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் சார் ஃப்ரம் ஆல் த 90s கிட், நீங்கள் ஒரு டைலாக் சொல்லுங்க சார். அது இன்னைக்கு வரைக்கும் மீம்ஸ்லையும் சரி ட்ரெண்ட்லேயே போயிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு வாட்டி அடிங்கொப்பன் தாமரை வரீங்களே தலைமுறை மட்டும் எங்களுக்காக சொல்லி, அது நீங்கள் சொல்லு சார் உங்கள் ஸ்டைலில். அடங்கொப்பன் தாமரை வரீங்களே தலைமுழுக. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் எங்களை நிறையா நீங்கள் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். தேங்க்யூ வெரி மச். இந்த நாய் சேகர் படத்தில் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி தான், இந்த படத்தை வந்து எனக்கு நல்ல ஸ்பேஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா அதை கொடுத்த வந்து சிராய் சாருக்கும் வடிவேல் அவர்களுக்கும், அந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் சுபாஷ்கரன் லைக்காவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படம் பாருங்கள், ஜாலியாக இருக்கும். எனக்கு பிடிச்சது. நாங்கள் பிடிச்சி டப்பிங் பண்ணிகிட்டே இருந்தோம், கரெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம், பேசிக்கிட்டே இருந்தோம். நல்லா பேசி இன்னும் வரணும், இது கரெக்டாக இருக்கணும்னு நினச்சோம். இந்த படத்தில் படுத்திருப்பாங்க ஒரு கூட்டம். அதெல்லாம் நீங்கள் தேட்டரில் பாருங்கள், எனக்கே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. தேங்க்யூ. இந்த விகடன் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கமும். பாருங்கள், கீப் ஆன் ராக்கிங். நன்றி, வணக்கம். மூட்டுவலி, பிசிஓடி, தைராய்டு, குழந்தையின்மை, சொரியாசிஸ், மூலம், ஆஸ்துமா, குடல் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகளுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஹோமியோபதி சிகிச்சை. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனலின் ஆண்டு விழா சிறப்பு சலுகை. 6 மாத சிகிச்சை இலவசம்.